நான் ஏன் ஒரு நல்லவனாக வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயம் வலியுறுத்த வேண்டும்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை வாசிக்கக்கூடிய அளவுல உயர்ந்தவங்களா இருப்பாங்க. முன்பு செய்தது நமக்கு ஏன் இப்ப பாதிக்குது? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஒரு பேரறிவை உணர்ந்த யாவரும் தன்னுடைய எண்ணம், சொல், செயலில் ஓரளவு நியாயத்தை கடைபிடிப்பார்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது எல்லாவற்றையும் தன்னகத்தை பதிந்து வைத்துக்கொண்டு அதற்கான விளைவுகளை அவ்வப்போது சூழ்நிலை போன்ற காரணங்களால் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் இப்போ ஏன் இப்படி இருக்கிறான் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால், முன்பு செய்த கர்ம வினைகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ மனிதன் இப்படி இருக்கிறான். மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு கர்ம வினையினுடைய தொடர்பு தான் இன்றைக்கு இவனுடைய உடல் அமைப்பு, மன அமைப்பு, சூழ்நிலைகள்ல பிறந்து அவன் தன்னுடைய கர்ம வாசனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இது மறுக்கவும் முடியாத, நிரூபிக்கவும் முடியாத ஒரு தியரியாகத்தான் இன்னைக்கு ஆன்மீகம் மற்றும் உலகத்துல இருக்கு. ஏனென்றால் முன்பு செய்தது நமக்கு ஏன் இப்ப பாதிக்குது அப்படின்னா, சரி எனக்கு இப்ப செய்யறது எனக்கு எந்த பாதிப்பும் தரலைன்னா, நான் ஏன் ஒரு நல்லவனாக வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயம் வலியுறுத்த வேண்டும்? யோசித்து பாருங்கள். அப்போ நமக்கு பற்றி தொடர்வது இருவினை பாவ புண்ணியமே என்ற அடிப்படையில நாம் செய்த அந்த நல்ல மற்றும் தீய வினைகளினுடைய தொடர்ச்சியாக நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இந்த ஒரு அமைப்பை இந்த பிரபஞ்சம் அது மிக நுட்பமாக நுண்ணிய தன்மையில ஏற்படுத்தி வச்சிருக்குது. இது குறித்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவெல்லாம் இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதை நம்ம சுருக்கமாக என்ன சொல்றோம்னா கர்மா அப்படின்னு சொல்லிடுறோம். கர்மாவை நம்முடைய முன்னோர்கள் சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமயம் என்று பிரிப்பார்கள். சஞ்சித கர்மம் என்பது நாம் பரம்பரையாக சேர்த்து வைத்த மூடை. இப்போ மிகப்பெரிய மூடையாக இருக்கும் சஞ்சித கர்மம். மிகப்பெரிய ஒரு ரொம்ப நாளாக செஞ்சு பல பிறவியாக செஞ்சு சேர்த்து வச்ச. பிராப்தம்ங்கிறது நாம் பிறந்ததிலிருந்து இந்த கணப்பொழுது வரை செய்த அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு சில ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி செஞ்சுருக்காங்கன்னு அவங்கள பற்றி ஈஸியாக ரீட் பண்ண முடியுதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நம்ம மற்றவர்களுக்கு தெரியாது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும். ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை வாசிக்கக்கூடிய அளவுல உயர்ந்தவங்களா இருப்பாங்க. காஸ்மிக் ரெக்கார்டை அவர்களால் வாசிக்க முடியும். சிறு குழந்தைகள் தவறு செஞ்சுட்டு நான் பொய் சொல்றேன்னா கூட அவங்க நம்ம பேரண்ட்ஸ் அவங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஞானிகள் ஒருவரை பற்றி சிந்தித்தாலே அவர்களுடைய ஹோல் ஹிஸ்டரியே அவங்களுக்குள்ள மைண்ட்ல ஓடி முடிஞ்சிடும். ஸோ அதனால இந்த பிரபஞ்சத்துல சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம் அப்படிங்கிற கர்மங்கள்லாம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து இதுவரை செய்த செயல்களினுடைய பதிவுகள் அது பிராப்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சஞ்சிதமும் பிராப்தமும் சேர்ந்து மனிதனுக்கு எதிர்காலத்தில் தரக்கூடிய விளைவுகளை தான் ஆகாமியம் என்று சொல்வார்கள். அப்போ நம்முடைய கர்மாவை இப்படி வரையறுத்து அவர்களுக்கு முன்னோர்களுக்கு தெரிந்த அளவு வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ கர்மா இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் நல்லதா கெட்டதுக்கெல்லாம் காரணம் கர்மாங்கிறத விட இந்த பிரபஞ்சம் பதிந்து வைத்துக் கொள்கிறது. நீங்க ஒரு கணினியில சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களோ அது அதனுடைய மென்பொருள்ல பதிஞ்சு வச்சிருக்குது. சரியான தேடல்களை கொடுக்கும்போது அது எடுத்து கொடுக்குது. அதே போல இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேரை தன் இயற்கையாகவே இருக்குது. அதனால அந்த ஒரு கர்மா இல்லைங்கிறது நம்ம முடியாது. ஆனால் கர்மாவினுடைய பலன்கள் எவ்வப்போது எதனால் ஏற்படுகிறது, நான் என்ன செஞ்சதுனால இப்போ எனக்கு என்ன நடக்குங்கிறத நம்மளால சரியாக வரையறுக்க முடியாத வேணா போகலாமே தவிர, நம்ம கர்மாவை குறைப்பதற்கான வழிகள் ஒன்னே விடதான். நான் பழங்காலத்தில் என்ன இருந்தோனோ எப்படி இருந்தோனோ தெரியல. இப்போ இந்த கணப்பொழுதிலிருந்து என்னுடைய எண்ணம், சொல், செயலை நான் விழிப்புணர்வோடு வச்சுக்கிட போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கர்மாவை குறித்ததுலேருந்து கொஞ்சம் குறையும். ஒரு விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் கூட உங்களுக்கு அதனுடைய பெயின் ரொம்ப தராது. கர்மா ஏதோ ஒன்றுமேல் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு நடக்கணும் இல்லை. கர்மாவை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த உடலாக, இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்கள், சொல், செயல் எல்லாமே கர்மாவினுடைய விளைவுகளாகத்தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதனால் புதுசாக இல்லை. புதுசாக நம்ம மனமானது சுதந்திரமாக இந்த பழம் நினைவுகளும் பழம் கற்பனைகள் பல கர்மாக்களிலிருந்து விடுபட்டு புதிய செயல்களை ஆற்றுவதன் மூலமாக, புதிய அறத்தை செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக வலிமையை நாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் குறைக்க முடியும். ஆகவே கர்மா என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. நம்முடைய முற்பிறவியினுடைய தொடர்ச்சியினால் வேறுபடக்கூடிய ஒரு உந்துதல், மன உந்துதல். அதனுடைய விளைவுகளை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இனிமேல் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம கொண்டு வர்றது தான் அதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதற்கு ஆழ்ந்த தவம் என்ற ஒன்று முக்கியமாக இருக்கும். உடலையும் வருத்தாமல், மனதையும் வருத்தாமல், இந்த உடலையும் மனதையும் தாண்டி அப்பாலுக்கு அப்பாலாய் நம்முடைய மனதை கொண்டு அதிகமாக பழக்கப்படுத்தி, இந்த வெட்ட வெளியில் அதிகமாக பழக்கப்படுத்தி
பண்ணக்கூடிய தியான முறைகள் கர்மாவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் கர்மாவை தனித்து நம்மால் படர்க்கையாக வைத்து பார்க்கக்கூடிய தன்மையும் தரும். ஆகவே ஆன்மீகத்தினுடைய தன்மையில பார்த்தா கர்மா என்பது ஒரு வகையான பதிவுகள். அது சரியான சூழ்நிலை வரும்போது வெளிப்படும். அதை வெளிப்படுத்தும் போது இதை செய்யவா வேண்டாமாங்கிற அறிவு இல்லைன்னா நம்ம அந்த கர்மாவின் வசப்பட்டு செய்வோம். விழிப்புணர்வு இருந்துன்னா இது தேவையில்லைன்னு சொல்லி அமைதியாக இருக்கும்போது அந்த எண்ணங்கள் ஒரு முறை பல முறை மோதி பார்த்து செயலிழந்து உங்களிடம் பலிக்காமல் போய்விடும். ஆகவே ஆன்மீக பார்வையில் கர்மாவினுடைய பல தன்மைகளை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி தீங்கு தராத வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கர்மாவினுடைய பாதிப்பு பெருமளவு குறையும். நன்றி, வணக்கம்.